Okay. See, yesterday some people are asked some doubts in our doubt session. Okay. So I told you tomorrow in live Zoom I will answer my your question. So now you can ask one by one. One by one you can ask the doubts. So first யாராவது hands up பண்ணுங்க. அந்த hand raise னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அது தட்டினீங்கன்னா எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு கேட்பேன். யார் நதி டவுட் போட்டது குரூப்ல? ஓகே, தர்ஷன் ஆஸ்க். தர்ஷன் ஃபர்ஸ்ட் அன்மியூட் யுவர். Doctrine of indoor management, doctrine of indoor management, doctrine of ultra vires, doctrine of consecutive notice. இது மூணோட definition as well as a difference. அது டவுட் இல்ல, அது வந்து நீ கிளாஸ் எடுக்க சொல்ற. நான் கேக்குறது டவுட் இல்ல சார், டவுட்ஸ் கிளாஸ் எடுக்க சொல்ல சார். மூணுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டேன் சார். சரி, ஃபர்ஸ்ட் நீ அதுல என்ன புரிஞ்சிட்ட? டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ்னா என்ன புரிஞ்சிட்டேன்னு சொல்லி நான் அதுக்கு அப்புறம் சொல்றேன். சார், டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ்னா கம்பெனியோட பவர்ஸ் மீறி கம்பெனி வந்து செயல்படுறது சார். கம்பெனியோட பவர்ஸ்ன்றது என்னது? மெமரண்டம் மீறி பண்றது சார். மெமரண்டத்துல இருக்கிற எந்த கிளாஸ் மீறுறது? மெமரண்டத்துல எவ்வளவு கிளாஸ் இருக்கும் மொத்தம்? 7 கிளாஸ். 6 கிளாஸா 7 கிளாஸா? 6 கிளாஸ் சார். சாரி சார். அதுல எத்தனாவது கிளாஸ் மீறுறது டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ்ல வரும்? அப்ஜெக்டிவ் கிளாஸ். வெரி குட், அவ்வளவுதான், அதான் ஆன்சர். அல்ட்ரா வயர்ஸ்னா என்னன்னா அப்ஜெக்டிவ் கிளாஸை மீறுறது பேர் அல்ட்ரா வயர்ஸ். அப்படி அப்ஜெக்டிவ் கிளாஸை மீறனா அது பேர் வாய்டு. புரிஞ்சுதா? சிம்பிள். அது டாக்டர் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ். அடுத்த டாக்டர் என்ன? டாக்டரின் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்த டாக்டர் என்ன? டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஸோ அல்ட்ரா வயர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஸோ இப்போ கம்பெனி சைட்ல தப்பு பண்றது அல்ட்ரா வயர்ஸ்ல வரும். தேர்ட் பார்ட்டி சைட்ல தப்பு பண்றது டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்ல வரும். இப்போ கம்பெனி தான் புத்தி இல்ல, அவன் வந்து அப்ஜெக்டிவ் தாண்டி ஆப்ரேட் பண்றான். உனக்கு எங்க போச்சு புத்தி? புரியுதா நான் சொல்றது? சோ இதுதான் டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். சிம்பிள்ரா, புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். சார், third party have to read the memorandum. Third party have to know what is the objective of the company, whether they are transacting the business which is covered in the objective of the company. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் டாக்டர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஒருவேளை அவங்க வந்து அந்த பண்ணல, அதை மீறிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அப்போ அவங்களுக்கும் தானே பிரச்சனை. ஸோ இதை அல்ட்ரா வயர்ஸ் வாய்ட் ஆகும்போது, சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், கம்பெனி தானே சார் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ல முடியாது தேர்ட் பார்ட்டியால. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். அடுத்த கேள்வி, இன்டோர் மேனேஜ்மெண்ட். தேர்ட் பார்ட்டி தப்பு பண்ணல, கம்பெனி தான் தப்பு பண்ணிருக்கு. ஆனா தேர்ட் பார்ட்டிக்கு அவன் தப்பு பண்ணலன்றத ப்ரூவ் பண்ணணும்ல. இப்போ உங்க வீட்டுல கொரோனா இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும். நீ என்ன சொல்லணும்? எங்க வீட்டுல கொரோனா இருக்கு, நீங்க வராதீங்கன்னு சொல்லணும். நீ பாட்டு கொரோனா பேஷண்ட பெட்ரூம்ல வச்சுட்டு ஹால்ல எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நவராத்திரி கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா, சோ யுவர் இன்டர்னல் ரெகுலேஷன் யூ ஹேவ் டு ஃபாலோ. புரிஞ்சுதா? இப்போ ஒருவேளை வந்து நம்ம இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உங்க வீட்டுக்கே வந்திருக்க முடியாது. ஓகே, நம்ம அந்த லாக்டவுன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லாக்டவுன்ல இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்துக்கு போக கூடாது வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ லாக்டவுன் இல்ல, ஆனாலும் கோவிட் இருக்கதான் செய்யுது. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இன்டோர் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, கம்பெனி அவங்களோட மெமராண்டத்து படி தான் அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. ஆனா இதை தவிர அவங்க இன்டர்னலா சில ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கிறாங்க. அது உங்க வீட்டுல நீங்களே வச்சுக்கிறது. வெளியாள் உள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா காலன் மீட்டு தான் வந்து வீட்டுல வந்து சோஃபால உட்காரணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் நீங்களா வச்சுக்கிறது. புரிஞ்சுதா? சில பேரு நிறைய இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் வச்சுப்பாங்க. 3 பேர் சைன் போட்டாதான் வந்து லோன் வாங்க முடியும், எல்லா டைரக்டரும் அப்ரூவ் பண்ணாதான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. ஸோ மெமராண்டத்துல இருக்கிற அப்ஜெக்டிவ் தான் பண்ண போறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அந்த அப்ஜெக்டிவ்க்கு ரெடி ஆயிட்டாரு.
அந்த அப்ஜெக்டிவ் அவர் பண்ண போற பிசினஸ் அதுல இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா உங்களுக்கு சில இன்டர்னல் ரெகுலேஷன்ஸ் நீங்களா போட்டு வச்சுப்பீங்க. அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்றது எங்களுக்கு தெரியாது. அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை ஃபாலோ பண்ணாம நீங்க வந்து நாங்க 3 பேர் சைன் போடாமே நீங்க லோன் கொடுத்துட்டீங்க, அதனால நாங்க லோனை திருப்பி கட்ட முடியும்னா இது என்ன அநியாயமா இருக்கு? இப்ப உனக்கு வயசு வந்து 18 மேல ஆகி போச்சுடா. ஆனாலும் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா உனக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. நீ இப்ப கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம் சார். பண்ணலாம். ஆனா வீட்டுக்கு தெரியாம கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாமா கூடாதா? நீ வீட்டுக்கு பண்ணலாம் தெரியாம சார். பண்ணிட்டேன்றது எப்படி தெரியும் கடைக்காரனுக்கு? நீ வீட்ல இருந்து சம் காசை கொஞ்சம் திருடின்னு வந்திருக்க. அப்பா கேட்ட குடுக்க மாட்டாரு. பாக்கையில இருந்து ஆட்டைய போட்ட. இதெல்லாம் கடைக்காரனுக்கு எப்படி தெரியும்? So third party should be protected. நீ able to understand. இதுதான் டாக்டர் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இதை நான் டெக்னிக்கலா சொன்னா பயங்கரமா சொல்லுவேன். நீ ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்க. அதனால உனக்கு டெக்னிக்கலா தெரியும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ கேட்கிற. அதனால இப்படி சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே சார். தேங்க்யூ சார். அஸ்வினி சரவணகுமார், நீ அந்த ஹேண்ட்ஸ் டவுன் கீழே பண்ணிடு. அடுத்து நீ கேளுமா. Sir, how can we present our answers for case studies, sir? Like way of presenting and the மாதிரி sir. சரிம்மா, நான் இந்த கேள்விக்கு பெரிய ஆன்சர்மா நான் சொல்றேன். ஓகே, நான் Yes, sir. சொல்றேன். Yes, sir. அடுத்தது Thank you, sir. முடிச்சிடலாம். ராகுல். சார் இப்போ இது கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சார் ம் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இப்போ அக்செப்டார் வந்து ஆஃபரி வந்து நான் அதை பெர்ஃபார்மன்ஸை கம்யூனிகேட் பண்ணி போஸ்ட்ல அனுப்பிட்டாரு சார். ம் அதை வந்து அந்த போஸ்ட் வந்து நடுவுலயே வந்து சப்போஸ் அந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ அவன் அக்செப்டார் வந்து அனுப்புனப்பவே வந்து ஆஃபரர் வந்து இஸ் பவுண்ட் டு தி கான்ட்ராக்ட் சார். அப்போ ஆனா ஆஃபரியை பொறுத்த அளவுக்கு இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணலன்றப்போ வந்து இது எந்த மாதிரி என்ன சார் இதுக்கு எழுதுறது இந்த மாதிரி? ஆஃபரியை பொறுத்த வரைக்கும் once he has accepted, he has accepted. புரிஞ்சுதா? அதோட கம்யூனிகேஷன் இன்டென்ஷன் என்ன? see, உன்னோட இன்டென்ஷன் ரிவோக் பண்ணணுமா? உன்னோட இன்டென்ஷன் ரிவோக் பண்றது இல்லையா? இல்ல சார், என்னோட இன்டென்ஷன் வந்து இப்போ நான் ஆஃபர் பண்றேன், ஆஃபராரோட இன்டென்ஷன் வந்து நான் ஆஃபரார், நீ அக்செப்டார். இப்ப சொல்லு. ஏகேஎஸ் கிருஷ்ணன் ஆஃபரார், ராகுல் இஸ் அக்செப்டார். இப்போ நீ சொல்லு. ஏகேஎஸ் கிருஷ்ணன் அவரோட ஆஃபர் வந்து லெட்டர்ல அனுப்பிச்சிட்டாரு. ஓகே சார். ராகுல் இஸ் அக்செப்டார். அக்செப்ட் பண்ணிட்டு அவர் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. அந்த லெட்டர் எனக்கு வந்து சேரல. எஸ் சார். ஓகே, இப்போ உன்னோட பிரச்சனை என்ன? இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ்ன்றது உங்களுக்கு போய் சேரல சார், வந்து சேரல சார் உங்களுக்கு. அதனால என்ன பொறுத்த அளவுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்னும் முடியலன்றப்போ அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட். அது எதுக்காக வரும் சொல்றேன் கேளு. ஒன்லி ரிவோகேஷன் டைம்ல மட்டும் தான் அது வரும். ஓகே, ரிவோகேஷனுக்கு அவரு அந்த அக்செப்டன்ஸ் வந்து இவருக்கு ஆஃபராருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு ரிவோக் பண்றதுக்கு. பட் உனக்கு ரிவோகேஷனுக்கு இன்டென்ஷன் இல்லைன்ற பட்சத்துல உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ இத வந்து இப்போ நான் அந்த லெட்டர் உங்களுக்கு ரீச் ஆகலன்றப்போ நான் இதை ரிவோக் பண்ண விரும்புறேன் அப்படின்னா அது வந்து கம்யூனிகேஷனே நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்ட்டு ரிவோக் பண்ணிடலாமா சார்? பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ரீச் ஆகிற வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு, நீ அக்செப்ட் பண்ற வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே சார். அடுத்தது அடுத்த கேள்வி யாருமா? என்னடா குரூப்ல 10 கேள்வி போடுறீங்க, லைவ் ஜூம்ல ஆன்சர் பண்ண சொன்னா 2 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. சார் இப்போ லா மட்டும் தான் கேட்கணுமா இல்ல வேற சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாமா சார்? இப்போதைக்கு லா கேளு. ஓகே சார். நான் சொன்னேன் லாவும் அக்கௌண்ட்ஸும் கேட்கலாம். அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நீ போட்டோ அனுப்பிச்சிட்டு என்ன டவுட்ன்றத மெசேஜ் பண்ணிடு, அதுக்கப்புறம் நான் ஜூம்ல கிளாரிஃபை பண்றேன். ஓகே சார். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இப்போ டவுட்டை கேட்க சொன்னா நான் டவுட்டை கேட்டுட்டு சரி ஓகே நாளைக்கு ஜூம்ல கூப்பிட்டு பேசிடலான்னு பார்த்தா யாருமே டவுட் கேட்டவன் வரலையே ஜூமுக்கு. அப்பெல்லாம் அவன்லாம் வந்து என்ன சும்மா ஏதோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டானா எனக்கு புரியல. ஏன்னா நிறைய டெலிகிராம் குரூப் நிறைய குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அங்கங்க. சும்மா அப்படிதான் ஜாயின் பண்றது எல்லாரும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. See, if somebody is taking steps to clear your doubt, you should participate in that. சரி ஓகே, நம்ம சும்மாவது அவனோட டவுட்லாம் படிச்சுட்டு முடிஞ்சா கிளாரிஃபை பண்ணுவோம். மொக்க டவுட்டா இருந்தா விட்டுருவோம். சரியா? The effect of provision can, however, be excluded by the agreement to the contrary. It is open to the parties to stipulate anything regard to tax. Okay. See, இந்த கான்ட்ரரி அப்படின்ற வார்த்தை நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படின்னா ஜென்ரலா இது, பட் பர்டிகுலரா வேற மாதிரி சொல்லியிருந்தா அது அப்படின்னு அர்த்தம். ஜென்ரலா இது,
இப்படி புரிஞ்சுக்குங்க. பட் வேற மாதிரி பர்டிகுலரா சொல்லியிருந்தா அப்படி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதான் அந்த அக்ரிமெண்ட் டு த கான்ட்ரரின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டுக்கு அதான் மீனிங். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் பார்ட் டெலிவரி எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். இது யார் கேட்டிருக்கிறது? கேட்டவங்க வரல, அதனால இந்த கேள்வி நம்ம விட்டுறோம். அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃப் ரைட் ஆஃப் டிஸ்போசல் வித்யா ஜி. கேட்டவங்க வரல, அதனால இந்த டவுட் விட்டுறோம். ஸோ கேட்டவங்க வந்திருந்தா அந்த டவுட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இம்ப்ளைட் அத்தாரிட்டி ஆஃப் அ பார்ட்னர் ஆஸ் ஏஜென்ட் மீரா. வரல, விட்டுட்டோம். ஹவு டு ரைட் கேஸ் லா. கேஸ் லாக்கு ஸ்பெல்லிங் பத்தியா? கேஸ் லாவா? எல்ஏ என்ன தலையெழுத்தும். சரி, ஒரு பொண்ணு கேட்டிருக்கு, அதனால அந்த பொண்ணுக்காக பதில் சொல்றேன், இவனுக்காக பதில் சொல்ல முடியாது. அடுத்தது டாக்டர் ஆஃப் அல்ட்ராவேர்ஸ் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இந்த கேட்ட பொண்ணு பேர் பத்மபிரியா, ஆனா அந்த பொண்ணு வரல, ஆனா இதே கேள்வியை வேற யாரோ கேட்டாங்க. சூட் பை தேர்ட் பார்ட்டி டு த கான்ட்ராக்ட். இது யாருமே கேட்கல, கேட்டவனும் வரல, அதனால இது நம்ம ஆன்சர் பண்ணல. சரி, இப்போ கேஸ் ஸ்டடி மட்டும் இப்போ ஆன்சர் பண்ணிடுவோம். சரியா? ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்ல, ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லு. கேஸ் ஸ்டடி ஆன்சர் பண்றது எப்படின்னா, கேஸ் ஸ்டடி சொன்னா ஆன்சர் பண்ண சொல்ல முடியும். Carlyle versus Carbolic smoke ball. நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதா பாருங்க ஸ்கிரீன். தெரியுதா? குட். ஸோ இப்போ நீங்க கேட்டது என்ன சார், எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி எப்படி எழுதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னா, சார் நீங்க இந்த கார்லில் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அந்த கேஸை வந்து நம்ம எக்ஸாக்டா அந்த கேஸ் லாவை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பட் அது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தா எப்படி கேட்டிருப்பாங்க? A person has seen the offer in newspaper that if the company's product if purchased can come out of influenza. இந்த மாதிரி இருக்கும் கேஸ். சரியா? அதாவது ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்க கூல்ல இருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது நீங்க ஆன்சர் எழுதணும். சரியா? ப்ரொவிஷன் given question is closely related to Carlyle versus Carbolic smoke ball. Where the general offer is explained. General offer is an offer given to public in general. And anyone who wants to accept offer. It's also not necessary for the acceptor to communicate that he purchased the product to the.
analysis. In the given case, a person has seen the company's offer and he accepted the offer. Hence, the offer general offer can be accepted by anyone, public in general. Okay. Or இது analysis இன்னும் கொஞ்சம் எழுதலாம். Was mentioned by the company that anyone who purchased their product won't get affected or already affected come out of influenza, but even after using the product there had no effect. Hence, the person lodged the case against the company. The company rejected the plea, stating acceptance not communicated. Conclusion. Company is wrong in their argument. Person புரிஞ்சுதா? இது கொஞ்சம் ஓனா எழுதி வச்சிருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா எழுதணும். இதுவே ஓகே. சோ இதுதான் இப்படிதான் எழுதணும் ஆன்சர். அண்டர்ஸ்டுடா? செக்ஷன் எழுத வேண்டியது இல்லையா சார்? செக்ஷனா எவ்வளவு நம்ப வச்சுப்ப நீ ஒயில்ட் ராபிட் ட்ரைனிங் ஒரு ட்ரைனிங் இருக்கும். அந்த வீடியோ போய் பாரு. ஒயில்ட் ராபிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இருக்கும். அந்த ஒயில்ட் ராபிட் ட்ரைனிங் வீடியோ நீ பார்த்தன்னா அதுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு டேட்ல இப்போ நம்ம வந்து வி ஆர் இன் nth hour. இந்த nth hourல நீ போய் செக்ஷனு கேஸ்லாம் வாங்க மனப்பாடிச்சிங்கன்னா கான்ஃபிடன்ஸ் போயிடும். அதனால ஓவராலா என்ன ஏதுன்னு தெரிஞ்சா போதும். அண்டர்ஸ்டுடா? ஓகே சார். குட். அடுத்தது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் குட் மார்னிங் சார். சொல்லுப்பா. சார் இப்போ ஒரு கேஸ்ல வந்து பாக்குறோம்னா அதோடைய ஸ்டோரி தெரியுது, அதோட கான்செப்ட் தெரியுதுங்க சார். ஆனா அந்த கேஸ்ல வந்து இந்த டாபிக்கான கேஸ்ல தான் அப்படிங்கறது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சார். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஆக்சுவலி கேஸ்ல கூட ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, அந்த டாபிக் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கார்லில் அப்படின்னா ஜெனரல் ஆஃபர்னு தெரிஞ்சுக்கணும். வெல்ஃபேர் அப்படின்னா சோஷியல் கான்ட்ராக்ட்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சி உனக்கு கேஸ்ல கூட நீ ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஆனா கண்டிப்பா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அதோட பர்பஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இதுக்காக ப்ரொவிஷனுக்காக அந்த கேஸ் வந்துச்சு. ஹார்வி வெர்சஸ் ஸ்டேசினா அது வந்து கொட்டேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இன்விடேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். பக்ஸ் அண்ட் டேல்னா அது வந்துட்டு அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல இருக்கிற டேமேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, லில்லி ஒயிட் அப்படின்னா அதுவும் அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வர டேமேஜஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஞாபகம் வச்சுக்கணும்.
ஓகே சார். ஸோ அட்லீஸ்ட் உனக்கு அந்த கேஸ்லாம் தெரியலனா கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ல அது இருக்கு அப்படின்ற அளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். கேஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 45 இருக்குது. அதெல்லாம் உனக்கு உட்காந்து மனப்படம் அடிச்சுன்னா உனக்கு காலி ஆயிடுவேன். உனக்கு என்னென்ன கேஸ்லாம் படிக்கணும்னு வேணும்னா அந்த ஒயில்ட் ரேபிட் ட்ரைனிங்ல இருக்கும். ஸோ ஒயில்ட் ரேபிட் ட்ரைனிங்னு யூடியூப்ல அடிச்சு என்னோட வீடியோக்குள்ள போ, ஏகே ஸ்பெஷல் ஒயில்ட் ரேபிட் ட்ரைனிங் அடிச்சுன்னா அதுல என்னென்ன கேஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை போய் நீ ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். ஓகே But ஓகேங்க சார். அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல அது வேணாம் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவு உருவாயிடுச்சா? அப்படியா? சரி சொல்லிடு. ஓகே சார். ஐயோ அது இல்லையா? சரி 1600 போட்டு வைப்போம். சரிம்மா ஷோர். வேற ஏதாவது டவுட் இருக்காமா? எவ்ரிவன் சார் சொல்லுப்பா. சார் இப்போ கார்வெல் விசஸ் கார்போலிக்ல அந்த கேஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே சார் இருக்கு. அது எப்படி சார்? கரெக்டா, அது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தானே இருக்கும். ஆனா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்காம அவங்க வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது இந்த டவுட் உன் வயசுல எனக்கும் இருந்துச்சு சார். அது அட்வர்டைஸ்மெண்ட் தானே சார் நானும் கேட்டிருக்கேன் என் டீச்சர் கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நான் வந்து ஒரு மேடை வந்து சொல்றேன், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமுடியை கொட்டாதுன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும்? நான் சொல்றது புரிஞ்சா? இப்போ இந்துலாக்கை பிரிங்கா யூஸ் பண்ணீங்கன்னா உனக்கு தலைமுடி கொட்டாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. தட் இஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட். தட் இஸ் தே ஆர் டெல்லிங் தட் ப்ராடக்ட் ஹேஸ் தட் பெனிஃபிட். ஸோ யூ கேன் புட் கேஸ். ஒன்றும் இல்லை, இந்த ரெட் புல் கிவ்ஸ் விங்ஸ்ன்னு சொல்லி போட்டாங்கல்ல, அது கேஸ் இருக்கு. என் ப்ராடக்டை வாங்குங்கன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. என் ப்ராடக்டை வாங்கினா இது நடக்கும்னு சொல்றான்ல, அது எப்படி வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும்? ஹி இஸ் டெல்லிங் தட் அது ஏதோ டெக்னிக்கலி ப்ரூவ்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பைக் வாங்குற, அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து 100 கிலோமீட்டர் மைலேஜ்னு போட்டிருக்கான். ஓகேயா? ஒரு செகண்ட். அம்மா கிச்சன்ல கதவை மூடு. மா கிச்சன் கதவை மூடு தயவு செய்து. சொல்லு. அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. See, advertisementல they are giving some commitment. They are giving an offer. இதை யூஸ் பண்ணி இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்திருக்கியா? அதுல அவன் மேடை போட்டு பேசுவான் தெரியுமா, இதை யூஸ் பண்ணுங்க, அது ஏதோ தண்ணி மாதிரி ஏதோ பாட்டில போட்டு கொடுத்துருப்பான், உங்களுக்கு ஏஜே ஆகாது அப்படிலாம். தட் இஸ் நாட் ஆஃபர் ஒன்லி. ஓகே சார். சார் டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் கொஞ்சம் ஈஸியா எழுதுற எக்ஸாம் கேட்டா எழுதுற மாதிரி, அது எப்படி எழுதணும்? எல்லாம் நீங்க படிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சுக்குது. வர வெயிட் பண்ண சொல்றேன். டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ் solution. Say for example ஒரு கம்பெனி வந்துட்டு they have crossed their objective னு வச்சுக்கோயேன். வச்சுக்கலாம். கொஸ்டின் வச்சுக்கலாமா? the company is incorporated for the purpose of and மியூட்ல போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து வீடியோ வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க, ஆடியோ ஆன் பண்ணி வச்சிருக்க, ரிமூவ். ஃபர்ஸ்ட் ஏன் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆர்த்தி அனுஷா எல்லாம் வீடியோ எல்லாம் ஆஃப் பண்ணினா தூக்கிடுவேன். வீடியோ ஆன் பண்ணு. நீங்க படுத்துட்டே கிளாஸ் கவனிப்பீங்க, நான் உங்களுக்கு மார்க் எடுக்கணுமா கிளாஸ்? ரிமூவ். ரிமூவ். என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு? பாதி பேரு ஒழுங்கா ட்ரெஸ் பண்றது இல்ல, பாதி பேரு பர்த்டே கிளாஸ் கவனிக்கிறது. அப்படிலாம் இருக்கவே கூடாதுடா, தப்பு. ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தா? அல்ட்ரா வைரஸ். The company is incorporated for the purpose of doing some
engineering activity. Yeah, but suddenly we see lot of scope for lending business. What is lending business? Vadi kodra business. சரியா? They started borrowing at low interest rate and lending at higher rate. புரிஞ்சுதா? இதுதான் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு 7-8 லைன் இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல. சோ அதை சிம்பிளா நான் எழுதியிருக்கேன். So provision. The given question relates to doctrine of ultraviolence, where this doctrine explains that no company is authorized to do any business which is not permitted by the object clause memorandum of association. Yeah. In case the company does anything outside the scope of MOA, எப்பவுமே ஷார்ட் ஃபார்ம்ல எழுதாதீங்க. அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறதா இருந்தா ஃபுல் ஃபார்ம் எழுதி பிராக்கெட்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? So if a company does anything outside the scope of MOA, then that activity is called as ultra effect. Ultra wires activity is void. Both the company as well as third party cannot claim damages. Analysis. In the given question, the company has objective of engineering business which is permitted in their MOA, but company started lending business which is outside the scope of their objective, and it is termed as ultraviolence. Both the company as well as any third party leading claim any damages. It is void transaction. This is our reference.
Cadbury Railway Company versus Gucci. Can you able to understand? This is how you should write the answer for a question. புரிஞ்சுதாடா? Very good. And வேற ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு? சார் சார் ஒரு குட்ஸ் வந்து ஜாயிண்ட் ஓனர்ஸ் வச்சிருந்தா அதுல ஒரு ஓனர் வந்து அந்த குட்ஸ் வந்து தனியா வித்துட்டாருன்னா பையர் எப்படி சார் ஓனர் ஆவாரு? எல்லாரும் சேர்ந்து தான் சார் ஓனர் ஆவாங்க. has the right to sell the goods. The rule of the sale of goods. Co-owner has a right to sell the goods. Buyer has purchased from the owner only. They have not purchased from the person who has no right to sell the goods. They have purchased from the person who has having right to sell the goods. புரிஞ்சுதா? As per sale of goods act, co-owner has a right to sell the goods. The rule, sale of goods act rule இது விதி. ஓகே, அவன் விதி பண்ணி தான் பண்றான். சிம்பிளா சொல்றேன் பாரு. ஜாயிண்ட் ப்ராமிசார் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா கடன் கொடுத்தவன் யாராவது ஒருத்தட்ட கேட்டா கூட போதும் தானே? ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கரன் கடன் வாங்குறான், நல்ல தம்பி கூட இருக்கான். ஓகே, அப்போ பால் பாண்டி எப்படி லோன் தரான்? ஏன்னா பாஸ்கரன் வந்து ஒண்ணும் இல்லாதவன் தான், ஆனா சலூன் கடை இருக்குதே. ஓகேயா, அந்த தைரியத்தை தான் லோன் தரான். ஸோ கடன் வாங்கினது வந்துட்டு பாஸ்கரன் தான், நல்ல தம்பிக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜாயிண்ட் ப்ராமிசார் அதே மாதிரிதான், ரெண்டு பேருக்குமே ரைட் இருக்குது அந்த பொருள்ல. அப்போ ஒரு ஓனர் அதை விற்கிறான், அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப எல்லாருமே சேர்ந்து விற்கணும் சார், வித்தா தேவை கிடையாது. இதே கொஸ்டின்ல நீ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டில கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஆன்சர்ஸ் டிஃபரெண்ட். ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதுல எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, யார் யாரெல்லாம் அந்த பொருளுக்கு சொந்தக்காரங்களோ எல்லாரும் கையெழுத்து போட்டதா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நிற்க முடியும். ஆனா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை யார் வேணா விற்கலாம், அதாவது அந்த கோ ஓனர் யார் வேணா விற்கலாம். மத்த கோனஸ் தெரியாம இருந்தா கூட வித்துடலாமா சார்? அதான் இம்மூவபிள் தெரியாதுன்னா கூட பரவாயில்ல. அதாவது நீ என்ன கேக்குற சார், நெமோடாட் குவாட் நான் ஹேபிட் வருமா சார்னு கேக்குற அந்த பையருக்கு. வராது. ஏன்னா உரிமை இல்லாதவன் வித்தாதான் நெமோடாட் குவாட் வரும், உரிமை இருக்கிறவன் தானே விற்கிறான், அப்ப வராது. புரியுது சார். அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கு இன்னும் நல்லா பெட்டரான கொஸ்டின் வரணும். இன்னைக்கு கேட்ட அதே கொஸ்டின் நாளைக்கு கேட்கக்கூடாது. நாளைக்கு கேட்க போற கொஸ்டின்ஸ் புதுசா தான் இருக்கணும். அண்ட் எனக்கு புரியல என்ன தெரியுமா, இவ்வளோ பேர் இருக்கீங்க டவுட் கிளாரிஃபிகேஷன் குரூப்ல, 35 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்றீங்க. ஸோ இனிமே இன்னும் 2 நாள் கழிச்சு பார்ட்டிசிபேட் பண்றவங்க மட்டும் தான் குரூப்ல இருக்கணும், இல்லைன்னா கிளம்பின்னு சொல்லிடலாம். சரியா? see you, bye bye.